பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 25 நாட்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை அற்புதமாக செலிப்ரேட் பண்ணி இதுவரைக்கும் நம் வாழ்க்கையில் அனுபவித்திராத ஒரு சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது கர்த்தருடைய அநாதி தீர்மானம் இல்லாமல் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அருமையான இன்னிசை கீதங்கள், பாடல் ஆராதனைகள், வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய பாடல்கள், பிறந்தநாள் பாடல்கள் எல்லாவற்றையும் அருமையாக கர்த்தர் நேர்த்தியாக செய்ய கிருபை செய்தார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஓப்பனிங் ப்ரேயர் திருமதி நளினி எபனேசர் அவர்களை ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுமாறு அழைக்கிறேன். Thank you, Lord Jesus, for this time of prayer, dear Lord. Thank you for each and every one, dear Lord. We praise the blessed Jesus who was born, dear Lord, in our hearts, dear Lord. This is a season of joy and peace, dear Lord Jesus. You have given us joy and peace, dear Lord. This whole month we have been praising you, dear Lord, and we will continue to praise you always, Lord Jesus. Be with each and every one of us. Be with us throughout this meeting, from the beginning of the meeting till the end of the meeting, dear Lord. May your presence be felt by us, dear Lord. Bring your Holy Spirit into our midst, dear Lord. May each of us feel your presence, dear Lord Jesus. And we thank you, dear Lord. We thank you for this season, dear Lord. Be with us always, Lord. Be with us throughout this meeting. We pray in the name of Jesus Christ. Amen. 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 கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது பாடல் வேளை. சர்வலோக அதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது ப்ரெசன்டேஷன் போடுகிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம். தரைக்கடலுயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடலுயர்வான் எல்லாமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். அவதாரா நமஸ்காரம். ஜகத் ரட்சகனே நமஸ்காரம். நீயில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தீனில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். அருவிய அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவிய அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம்.
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம்ம இப்போ எல்லாரும் ஒன்றிணைந்து கூகுள் மீட், ஃபேஸ்புக், யூடியூப்ல கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் 25 நாட்கள் சந்தோஷமாக கொண்டாடினோம். நெவர் எவர் அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஒரு டாபிக் எடுத்தேன். கரெக்டாக இன்றைக்கி ஓப்பனிங் ப்ரேயரில் மிஸ்ஸஸ் நல்லி எபனேசர் சொன்னாங்க, சீசன் ஆஃப் ஜாய். கிறிஸ்மஸ் காலத்தில் எப்படி சந்தோஷத்தை நம்ம பாராட்டணும், எப்படி சந்தோஷமாக கொண்டாடணும், அதே போல எப்பொழுதும் சந்தோஷம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் சொல்ற அட்வைஸ் இல்லை, சஜஷன் இல்லை, கமாண்ட். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஒரு இன்டர்நேஷனல் ட்ராமா குரூப், எவாஞ்சலிக்கல் ட்ராமா குரூப் ஒரு பெரிய சர்ச்சில் போய் ஒரு ஸ்கிட் போட்டாங்க. அவங்க ப்ரோக்ராம் 7 days ஸ்கிட் அபவுட் ஜாய். ரொம்ப நல்ல பிரமாதமாக அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல ஸ்டோரியை கம்பைல் பண்ணியிருக்காங்க. கோரியோகிராஃபியில் பிரமாதமாக இருக்கு. முதல் நாள் நடக்குது ஸ்கிட்டு. No response from the audience, congregation. Second day, ஒன்றும் இல்லை. உடனே என்ன பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க, சரி நம்முடைய தீமு ஸ்கிட்டு இவங்களுக்கு சரிப்பட்டு புரியல போலுக்கு, இவங்க யாருக்குமே சந்தோஷத்தை காணுமே, நம்ம ஹோல் இது ஃபோக்கஸ் வந்து சந்தோஷத்தை பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிக்கெட்டெல்லாம் மாற்றி அரேஞ்ச் பண்ணி வேறு ஊருக்கு போகிறதுக்கு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. 3rd day ஸ்கிட்டை முடித்த பிறகு சொல்கிறாங்க, நாங்கள் 7 நாள் ப்ரோக்ராம் வச்சுருந்தோம், உங்களுக்கு முதல்ல அனௌன்ஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால நாங்கள் வேறு ஊருக்கு போகிறோம், நாளையிலேருந்து போகிறோம். உடனே ஜனங்களாம் எழுந்திரிச்சு, ஐயோ நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, இவ்வளோ நாங்கள் என்ஜாய் பண்ணோமே, நீங்கள் என்ன 7 நாள் சொல்லிட்டு 3 நாளில் நீங்கள் வைண்ட் அப் பண்ணுறீங்களே, என்ன நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோமே அப்படின்னாங்க. அப்போ அந்த ட்ரூப்பு நடத்துகிற லீடர் கேட்டார், நீங்கள் சந்தோஷமாக தான் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணல அப்படின்ட்டு. அதுக்கு ஜனங்கள் சொன்ன பதில், நாங்கள் சர்ச்சில் எப்படி சந்தோஷத்தை நாங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்? என்ன சொன்னாங்க பதில்? நாங்கள் சர்ச்சில் நாங்கள் எப்படி சந்தோஷத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், அதனால நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. அவங்க மைண்டில் என்ன இருக்கு? சர்ச் வேற, சந்தோஷம் வேறு. சந்தோஷத்தை சர்ச் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, கூடாது, சம்திங் லைக் தட். பிரியமானவர்களே, வேதத்தை பார்த்தோம்னா சந்தோஷன்றது ஒரு அடிப்படை. என்னையும் உங்களையும் ஒரு மெய்யான born again கிறிஸ்டியன் என்று காட்டி கொடுப்பது, ஐடென்டிஃபை பண்ணுவது, என் முகத்தில் சந்தோஷம், என் உள்ளத்தில் சந்தோஷம், என் வார்த்தையில் சந்தோஷம், என் உறவுகளில் சந்தோஷம், என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் சந்தோஷம், என் குடும்பத்தில் சந்தோஷம். பிரைஸ் காட். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 16:11, தேவனுடைய சமூகத்தில் பூர்வமான சந்தோஷம், அவர் வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா.
praise God. பிரியமானவர்களே, நாம் இப்போ சில நாட்களாக பார்க்குறோம். முந்திலாம் நம்ம எப்போதும் போகிற மெயின்லைன் சர்ச்சஸ், அங்கே ஆல்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சென்டராக இருப்பது பெரிய ஒரு கிராஸ். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பல சர்ச்சஸ், மேபி ஈவன் நியூலி பில்ட் மெயின்லைன் சர்ச்சஸ், மெயின்லி அதர் சர்ச்சஸ், அவங்க ஆல்டர் வைக்கவும் பார்த்தீங்கன்னா அங்கே சிலுவை இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட் யோசிச்சு பார்ப்போம். நிறையா பேர் கிறிஸ்தவங்களை பற்றி நான் பேசிக்கிட்டு இருப்பேன். நான் நிறையா பேர் சிலுவையை பார்க்கும்போது நினைக்கிறாங்க, ஐயோ இயேசு பாடுபடுகிறாரு, ஐயோ இயேசு பாடுபடுகிறாரு. இந்த பாடுகள் தான் அவங்க இதயத்துக்குள்ள உள்ளுக்கு வந்துட்டே இருக்கு. ஆனால் நம்ம நல்ல ஒரு விசை சரியாக வேத்து சரியாக புரிஞ்சு, ஆண்டவரே சிலுவின் ரகசியத்தை எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்வார். சிலுவை பல கோணத்தில் பார்க்கலாம். ஆனால் ஏன் ஆலயத்தில் வச்சிருக்கோம்னா, ஏன் ஆல்டரில் மத்தியில் சிலுவை வச்சிருக்கோம்னா, சிலுவை அன்பின் சின்னம். Cross is a symbol of love, the greatest sacrificial love. முதல் காரணம். ரெண்டாவது, இயேசு எனக்காக அவர் பாடுகள் பட்டார். It's a reason for joy. இயேசு நாம் பட வேண்டிய பாடுகளை இயேசு அனுபவித்தார். ஆகவே சந்தோஷம். நானும் நீங்களும் சர்ச்சில் ஒரு பெரிய சிலுவை ஆல்டரில் பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கும் அந்த சிலுவை என்ன சொல்லுது? நாம் பட வேண்டிய கஷ்டங்களை, நாம் பட வேண்டிய வேதனைகளை இயேசு எனக்காக பாடுபட்டார். ஹல்லேலூயா. அதே மாதிரி சிலுவையை நாம் பார்க்கும்போது, நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இட்ஸ் finished. There's nothing I have to do. நான் பண்ண வேண்டிய ஒன்னே ஒன்று, எனக்காக இயேசு சிலுவையில் பாடுபட்டார். ஆகவே நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். That's all. It's finished. There's nothing left out for me to do it. ஆகவே சந்தோஷம். இன்னைக்கு தேவனுடைய வலது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கார். அது எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரியமானவர்களே, நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்றதுக்கு முன்பாக யோவான் 14, 15, 16, 17 அதிகாரங்கள், இது just before cross, few hours before cross. நல்ல நம்ம இந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப தரோவாக தெரியும் இந்த பேசேஜ். எங்கேயாச்சும் ஒருத்தர் இயேசு சொன்னாரா, எனக்காக நீங்க எல்லாம் துக்கம் கொண்டாடுங்க, பாருங்க நான் இப்படி பாடுபட போறேன் அப்படின்ட்டு இல்லை. அந்த அதிகாரம் 15, 16, 17 3 அதிகாரத்திலையும் இயேசுற வார்த்தை. யோவான் 15, 11, யோவான் 16, 24, யோவான் 17, 11 3 அதிகாரத்தில் இயேசுறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அதே மாதிரிதான் இந்த பகுதியில் தான் இயேசு சந்தோஷத்தை பற்றி அதிகமாக சொல்ற ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுக்கக்கூடாது. ஒருவனும், nobody, no circumstance, no situation can take away your joy. ஆமென் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும் என்னுடைய சந்தோஷத்தை எடுக்க முடியாது. ஏன்? எனக்குள்ள சந்தோஷம் not my circumstance, not my circumstance, it's God given. பரலோகத்தில் வந்திருக்க சந்தோஷம். உங்கள் சந்தோஷத்தை அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எல்லாம் புது வருஷத்துக்களை கடந்து செல்ல போறோம். In a few days
We are entering 2021. We'll enter with a spirit of joy. Hallelujah. With a spirit of joy. பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனத்துல பவுல் சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நிறைய பேருக்கு இந்த எப்பொழுதுன்ற வார்த்தை கொஞ்சம் ஒரு இஷ்யூவா இருக்கலாம். அது எப்படிங்க எப்போது எப்படிங்க இருக்க முடியும் சந்தோஷம்? கொஞ்சம் அதை மாடரேட் பண்ணி கொஞ்சம் அதை நிதானப்படுத்தி சொல்லணுமே. Praise God. Hallelujah. அதாவது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் என் அருமையான சகோதரனே சகோதரியே. சந்தோஷம் வந்து இட் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாத சூழல் என்பது அர்த்தம் அல்ல. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில தான் சந்தோஷம் என்பது அல்ல. ரியாலிட்டி என்னது? வாழ்க்கையில பிரச்சனைகள், சேலஞ்சஸ், சவால், சின்ன சவால், பெரிய சவால். பிரைஸ் காட். அதனால மனுஷன் இந்த பிரச்சனையை பார்த்தா சந்தோஷம் இருக்கவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ ஜாய் வந்து சந்தோஷம் வந்து இட் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். ஜாயுடைய காரணம் என்னது? இஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறார், அதுதான் காரணம். என் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, அதனால சந்தோஷமா இருக்கேன். தட் இஸ் நாட் த ரீசன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை காரணம். என் சந்தோஷத்துக்கு காரணம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. தட்ஸ் நாட் கரெக்ட். இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷமா இல்லாம இருப்பதுக்கு காரணம் அதான். they expect a problemless life. இதுதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையாய் சொன்னார். யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. Cheer up! திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்க உள்ளத்துல நான் இருந்தேன்னா உங்க துக்கத்தை நான் மேற்கொள்ளுவேன். Hallelujah. You will enjoy joy in your daily life. Hallelujah. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு பாசேஜ். ஏன் பிடிக்குது? அங்கதான் குவெஸ்டின். பவுலும் சீலாவும் முதல் முறையாக ஐரோப்பாக்கு வராங்க. The first place Paul and Silas land is in Philippi. பிலிப்பி என்ற பட்டணத்தில் அவங்க வர்றாங்க. அப்ப அந்த சூழ்நிலை நடக்கிறது அப்போஸ்தலர் 16 அதிகாரம். ஃபர்ஸ்ட் பிளேஸ், அவங்க லேண்டிங் பிளேஸ் அங்க பிலிப்பின்ற ஐலாண்ட், பிலிப்பின்ற இடத்துல. இது ரோமுடைய பார்ட் ஆஃப் த ரோமுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இவங்க பவுலும் சீலாவும் டெய்லி ஊழியம் பண்ண போகிறாங்க. ஒரு அசுத்தாவி பிடிச்ச பெண் வந்து அந்த அசுத்தாவி அந்த பெண்ணுக்குள்ளே இருந்து உன்னதமான தேவனுடைய குமாரனை ஊழியக்காரன் டெய்லி சொன்ன இவருக்கு பவுல் என்ன பண்ணுறாரு? இயேசு நாமத்தில் அசுத்தாவியை போர் சொல்லிடுறாரு. அசுத்தாவி போயிடுது. அது எஜமான்களுக்கு மிகுந்த நஷ்டம் உண்டாக்குது. என்னென்னமோ பண்ணி இவரை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ப்ராப்ளம். ஒரு இடத்துல வந்து இப்போதான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண ப்ராப்ளம். வேதம் சொல்லுது, நல்ல அடிச்சு அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. சாதாரணமாக ஜெயிலில் போட்டு மட்டும் இல்லை, நல்ல அடி, பிசிக்கல் பெயின், நாட் ஓன்லி எமோஷனல் சேலஞ்ச். என்ன இப்போதான் ஊழியத்துக்கு வந்தோம், இப்படி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சே, ஒரு ஏமாற்றம், ஒரு அதிருப்தி, ஒரு சோர்வு, எமோஷனல் ஆங்கிள். இங்கே எமோஷனல் ஆங்கிள் மட்டும் இல்லை, பிசிக்கல் பெயின். அப்போ அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25 வசனம், verse 25. நடு ராத்திரில பவுலும் சீலாவும் சந்தோஷமாக கைதட்டி சத்தமா ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள்.
Praise God. Joy in spite of emotional issues, in spite of physical issues. Hallelujah. நம்மளோட ஆண்டவர் இந்த நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்கள் மனசில் சில பாரங்கள் இருக்கலாம், சில ஆங்ஸைட்டிஸ், கவலைகள் நிறைய இருக்கலாம், பயம் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம். there can be some emotional issue. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் பெயின், எனக்கு காலில் வலி, எனக்கு முதுகில் வலி, எனக்கு தலையில் வலி, பல இஷ்யூஸ். அந்த வேதனை கடந்து போகிறவங்களாம் தெரியும் அந்த வேதனை எவ்வளோ பெர்சன்ட்டு. நம்ம சாதாரணமாக நினைக்கலாம் பல்லு வலின்ட்டு, ஆனால் பல்லு வலி ஃபேஸ் பண்ணுறவங்களாம் தெரியும் அந்த வலி எவ்வளோ வேதனைன்ட்டு. இந்த பவுலு சீலம் அடி வாங்கி உள்ளுக்கு இருக்காங்க, அந்த அடி எப்படிப்பட்ட அடி அவங்களுக்கு தான் தெரியும். நான் சும்மா பைபிளை வாசிச்சுட்டு பல அடி வாங்கி கொண்டு உள்ளுக்கு இருந்தாங்க சொல்லலாம். ஐ கேன் மேக் இட் அ ஸ்மால் வெர்பல் ஸ்டேட்மெண்ட். அந்த வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த வேதனை நிமித்தம் இருதய வேதனை, சரீர வேதனை, அந்த வேதனையும் கர்த்தரை பாடி புகழ்ந்து சந்தோஷமாக சத்தமாய் துதித்து கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறந்தன, சங்கிலிகள் கலண்டு விழுந்தன. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பூமி அதிர்ந்து கதவுகள் திறந்து சங்கிலிகள் கலண்டு விழும்போது எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். சந்தோஷமா இல்லாம இருக்க முடியாது. You cannot be otherwise than joyful. ஆனா பவுலு சீலை எப்ப சந்தோஷமா இருந்தாங்க? கதவு பூட்டப்பட்டிருந்த போது, சங்கிலில கட்டப்பட்டிருந்த போது, கால மரக்கட்டையில கட்டி போட்டிருந்த போது. Hallelujah. After the chain is broken, everyone can be joyful. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? சங்கிலிகள் மத்தியில, பிரச்சனை மத்தியில, வேதனை மத்தியில அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. ஆகவே பவுல் சொல்ற வார்த்தையை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதும் ஹல்லேலூயா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அவர் ஏதோ பிரசங்கம் பண்ணல, ஏதோ வேத வார்த்தை எழுதல, எப்பொழுது மீண்டும் சொல்கிறேன்னு சொல்லல, சும்மா அண்டர்லைன் போட்டு காமிக்கல. பை எக்ஸ்பீரியன்ஸ், by testimony, he is telling this, he is sharing this. Praise God. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த சந்தோஷம் என்பது ஒரு தீர்மானம். நாம அன்றாட வாழ்க்கையில் நடந்து போகும்போது, கடந்து போகும்போது பல விதமான பிரச்சனைகள், வேத வாசி பார்த்தோம்னா பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு முடிவு வந்துடுவோம். Praise God. Hallelujah. ஆனா அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை மத்தியில் விசுவாச அடிப்படையில் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். நான் சந்தோஷமாயிருப்பேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன். உதாரணமாக ஒரு சங்கீதம் சொல்ல போறேன், மறக்கவே மாட்டேங்க அந்த நம்பரை. ஒரு சங்கீத நம்பர் சொல்ல போறேன், மறக்கவே மாட்டேங்க. சங்கீதம் 13. ரொம்ப ஆட் ஃபிகர். உலகம் சொல்லுது இது ஒரு அன்லக்கி நம்பர், பட் இட்ஸ் a wonderful thing. There's a wonderful truth in that. Psalm 13 வாசி பாருங்க, ரொம்ப ஷார்ட் பேசேஜ், 6 வசனங்கள். சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே என் வாழ்க்கையில பிரச்சனை மீது பிரச்சனையா, நித்தம் பிரச்சனையா, நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் வந்து சேர்ந்துச்சா, ஆண்டவரே உன் முகத்தை நான் பார்க்க முடியல, எனக்கு எதிராக எனக்கு பிரச்சனை கொண்டு வர சக்திகள் சந்தோஷப்படுறாங்க ஆண்டவரே, நான் தள்ளாடுறேன் ஆண்டவரே, நான் தள்ளாடும்போது இன்னும் அதிகமா மகிழ்ச்சியா இருக்காங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் மரண நித்திரை அடைந்துடக்கூடாதப்பா. பிரைஸ் காட். சூழ்நிலையை பார்க்கிறார். நித்தம் நம்ம இதான் நிறைய பேர் சொல்ற வார்த்தை, டெய்லி பிரதர். அங்க போனா பிரச்சனை, அதை செஞ்சா பிரச்சனை, இதை செய்யாமட்டா பிரச்சனை, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். நிறைய பேர் எங்கிட்ட ஜெபம் வருவாங்க, ஜெப குறிப்பு சொல்லுவாங்க.
ஜோமனி எல்லாம் முடிச்ச பிறகு திருப்பி இன்னும் 2-3 பாயிண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள அத்தனை பிரச்சனைகள், நித்தம் நித்தம் சொல்ல முடியாத அத்தனை பிரச்சனைகள். இதைத்தான் இந்த சங்கீதக்காரன்னு சொல்றான். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நம்ம முகத்தை தேடுறேன், எனக்கு பதிலை காணுமே, சொல்யூஷனை காணுமே, ஏங்குறான், தவிக்கிறான். ஆனா கடைசி 2 வசனங்களை பாருங்க. அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். He takes a decision. நான் நம்பிக்கையாயிருப்பேன் கிருபையின் மேல். Hallelujah. He expresses faith. ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டுவீங்க. என் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், நித்தம் 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 உள்ள ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் மேற்கொள்ள கிருபை எனக்கு போதும். நான் கிருபை மீது நம்பிக்கையாயிருக்கேன். பை ஃபெய்த் சொல்லிட்டு நான் இப்போ புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறியது. பை ஃபெய்த், பை ஃபெய்த். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த புது வருஷத்துக்குள்ள நாம பிரவேசிக்க போறோம். இன்னைக்கு ஓப்பனிங் ப்ரேயர் ரொம்ப அருமையா ப்ராஃபட்டிக்கா சொன்னாங்க. சீசன் ஆஃப் ஜாய். ஒரு ஆயத்தத்தோட, வித் ப்ரிப்பரேஷன், ஒரு ஜாய்ஃபுல் ஆட்டிடியூடோட அந்த 2021 இது ஒரு ஜாய்ஃபுல் இயர். ஹல்லேலூயா. நான் கலியூர போகிற வருஷம் இது. நான் பல சூழ்நிலையினால என் சந்தோஷம் குறைந்து போயிருந்துச்சு. பல வேதனையினால நான் சந்தோஷப்படாம இருந்தேம். என்னுடைய ஆட்டிடியூட்னால நான் எப்படி சந்தோஷத்தில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? நம்ம நிறைய பேர் நினைக்கலாம், நான் சந்தோஷம் சொன்னா மிச்சம் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவாங்களே. என் வாழ்க்கை அவங்களுக்கு தெரியுமே, இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்ட்டு. இந்த பிரச்சனை மத்தியில் நான் சந்தோஷம் சொன்னா தே மே மிஸ்டேக் மீ. நான் நீ முத பார்த்து இந்த ஆனக்டாட் படி, ஹவு டு ஐ எக்ஸ்பிரஸ் ஜாய் இன் சர்ச், அந்த மாதிரி வாட் எவர் இட் பி, ஆண்டவர் உங்களோட என்னோட பேசுகிற காரியம். புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். நாம் சங்கீதக்காரனை போல விசுவாசமாக, பை ஃபெய்த், நம்பிக்கையாக, ஆண்டவரே கிருபை மீது நான் நம்புறேன் அப்பா, என்னை ஒரு நோக்கத்தோடு அழைத்தீங்கய்யா, சிலுவைக்கு செல்வம் முன்பாக எனக்கு மீண்டும் மீண்டும் சொன்னது அப்பா, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கணும். வாசி பாருங்க, யோவான் 15, யோவான் 16, யோவான் 17. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும், சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு என்னது, ஆவல் என்னது? என் உள்ளத்திலையும் உங்க உள்ளத்திலும் சந்தோஷம் பொங்கி பொங்கி வரணும். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? சந்தோஷம் பொங்கி பொங்கி வரணும். என் உள்ளத்துல சந்தோஷம் பொங்கி 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 வரணும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றதுக்கு ஒரு பிரதானமான காரணம், என் உள்ளத்துல, என் வாழ்க்கையில, உங்க உள்ளத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிறைவா இருக்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவரே, என்ன ஒரு அருமையான ஆண்டவரே ஒரு வார்த்தை அப்பா. ஆண்டவரே, நீங்க இந்த வசனத்தை எனக்கு அண்டர்லைன் பண்ணி இந்த நேரத்தை காண்பிப்பதுக்காக தோத்திரம் சுவாமி. இட்ஸ் a season of joy. எங்களை ஆயத்தப்படுத்துறோம் ஐயா. என் சூழ்நிலையை பார்க்கல ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் பலவீனங்களை பார்க்கல. நான் இந்த சங்கீதக்காரனை போல கிருபையின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருக்கேன் அப்பா. Your grace is sufficient for me, God. ஆண்டவரே, உங்க பிரசன்ஸ்ல ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். ஆண்டவரே, பிரசன்ஸ் என் வாழ்க்கையில் உணர்றேன் அப்பா. ரைட் நவ் ஐ ஃபீல் இட், ரைட் நவ் ஐ ஃபீல் இட். ஆண்டவரே, இந்த வசனத்தை மறந்து போய் நான் கவலை உள்ளையாக கடந்து போயிட்டேன்ப்பா. இந்த வசனத்தை நினைவு கூறாம நான் சோர்ந்து போயிருந்தேன் ஐயா.
ஆண்டவரே, இந்த வசனம் என்னை தட்டி எழுப்புது ஐயா. வசனம் சொல்லுது, ஜீவ வார்த்தை சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆகவே சாத்தியம் ஐயா. நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. உங்க கிருபையை விசுவாசிக்கிறேன் ஐயா. உங்க கிருபையை விசுவாசிக்கிறேன் அப்பா. நிறைவான சந்தோஷம் உண்டாவதாக. நிரப்புங்க ஐயா என்னை சந்தோஷத்தினால. இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலின் முக்கியமான பாடல் அது. சில சரணங்களை பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சங்கீத வேளை. 91 சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்து வருகிறோம். இந்த வசனங்கள் நமக்கு ஆவியாகவும் ஜீவனாகவும் நமக்கு அரணாகவும் கோட்டையாகவும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றன. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவருடைய வேடன் கணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளால் என்னை மூடுவார். அவர் சிறுகால் மூடுவார். அவர் சட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 உன் பேரும், வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும், வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்ணால் மாத்திரம் நீ இதை பார்த்து, உன் கண்கள் மாத்திரதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்க வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை துன்மார்க்கனை உனக்கு தாபரமாக கொண்டாய். தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வசனம் சொல்லுது, பயப்படாது இருப்பாய் அப்படின்ட்டு. பயத்துக்கு ஆப்போசிட் தைரியம் இல்லை. பயத்துக்கு ஆப்போசிட் ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம். விசுவாசம் இருந்தா பயம் இல்லை, பயம் இருந்தா விசுவாசம் இல்லை. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை நூற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். நேம் ஆஃப் ஜீசஸ். நேம் ஆஃப் ஜீசஸ். கொரோனா வைரஸ் என் மாநிலத்தில் விரட்டுகிறேன். என் மாநிலத்தில் விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை கட்டி, கொரோனா வைரஸை கட்டி இந்த தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். நேம் ஆஃப் ஜீசஸ். நேம் ஆஃப் ஜீசஸ். கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி, கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இந்த வருகிற செவ்வாய்க்கிழமை, வருஷத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை, அது டெஸ்டிமனி டே என்று வைத்திருக்கிறோம். சாட்சி சொல்ல வேண்டும் என்று இருக்கிறவர்கள் தயவுசெய்து உங்கள் பெயர்களை எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
கர்த்தர் அற்புதமாக இந்த வருஷம் ஃபுல்லாக மிகவும் ஒரு நெருக்கமான நேரங்களிலே, பயமான சூழ்நிலைகளிலே, கண்ணீரின் பாதைகளின் ஊடாக இந்த கொரோனா காலங்களில் நம்மை அற்புதமாக பாதுகாத்து நம் செட்டை நிழலிலே வைத்து நமக்கு வருகிற பிரச்சனையெல்லாம் அவர் யுத்தம் செய்து மேற்கொண்டு நம்மை பாதுகாத்து பராமரித்து இந்த நாள் வரைக்கும், இந்த 26ஆம் தேதி வரைக்கும் அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். கிறிஸ்மஸை அற்புதமாக இதுவரைக்கும் இல்லாதவாறு, இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இப்படி 25 நாள் கொண்டாடினதே கிடையாது, கொண்டாட வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு நம்முடைய சாட்சிகளை நாம் சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 50 2 வசனம் இருக்கு. ஆபத்தின் நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்புறம் இருக்கு சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் யூ டு ஷேர் யுவர் டெஸ்டிமனிஸ். பிரைஸ் த லார்ட். இப்பொழுது ஜெப வேளை. திருமதி ஷீலா செல்வகுமார் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் ஒரு நல்ல மாலை பொழுதிலே உமது பாதப்படியிலே நாங்கள் அமர்ந்து கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கு துதி பாடல்களை ஏறெடுக்கவும், உம்மிடத்திலே எங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும், உம்முடைய அருமையான வசனத்தை நாங்கள் கேட்கவும் நீர் எங்களுக்கு இந்த அருமையான தருணத்தை கொட்டளையிட்டிருக்கிறீரே. ஸ்தோத்திரம். முக்கியமாக தகப்பனே, ஆண்டவரே 25 நாட்களாக உமது பிறப்பின் பண்டிகையை ஆண்டவரே நாங்கள் கொண்டாட, உம்மை நாங்கள் கொண்டாட, உமக்கென்று நாங்கள் ஆர்ப்பரிக்க, ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் இருக்க நீர் கிருபை செய்தீரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே மட்டுமல்ல தகப்பனே, எங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரே சந்தோஷமாய் இருங்கள் என்று நீர் எங்களுக்கு இன்றைக்கு கட்டளை கொடுத்ததற்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. உமது தாசனின் மூலமாக ஆண்டவரே இந்த வார்த்தையை நீர்தாமே எங்களுக்கு நினைவுபடுத்தி கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஆம்பிதாவே, எங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலும், எங்களுடைய வேதனைகள் மத்தியிலும், ஆண்டவரே கஷ்டங்களின் மத்தியிலும், சோதனைகளின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நாங்கள் துதிக்கவும், உம்மை நாங்கள் போற்றவும், அதன் மூலமாக நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தரும் கர்த்தாவே. எப்படி பவுலும் சீலாவும் ஆண்டவரே சிறைச்சாலையிலே உம்மை துதித்த ஆண்டவரே சுவாமி சிறையிருப்பை நீங்கினதோ அதை போல கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எவ்வளவோ விஷயங்களிலே ஆண்டவரே நாங்கள் சிறைப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவற்றிலெல்லாம் நாங்கள் மடிந்து போகாதபடி, இதோ ஆண்டவரே உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறின தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவரின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆவியானவர் எங்கு உண்டோ, ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று கூறியிருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது கர்த்தாவே எங்களுடைய சுகம், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை உண்டு கர்த்தாவே. அதை நாங்கள் நம்பி உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தாவீது ஒவ்வொரு நாளும் தகப்பனே எவ்வளவு வேதனையின் மத்தியிலே கடந்து போனாலும், இந்த சங்கீதத்திலே துவக்கத்திலே ஆண்டவரே சுவாமி வேதனை வேதனை எவ்வளவு நாள் இந்த வேதனை என்று கூறினாலும், ஒவ்வொரு சங்கீதத்திலும் முடிவிலே கர்த்தாவே எப்படி உம்மை துதித்து பாடுகிறார் கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே சுவாமி நாங்கள் என்றென்றைக்கும் ஆண்டவரே சுவாமி நீர் எங்களுக்கு நன்மை செய்தபடினால் உம்மை நாங்கள் துதிப்போம், உம்மை நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே சுவாமி. ஆம்பிதாவே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் கர்த்தாவே. அதற்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சிலுவையில எல்லாவற்றையும் நீர் முடித்து விட்டீர் கர்த்தாவே. எங்களுடைய துக்கங்கள், துயரங்கள், எங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்தீர் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட உம்முடைய பிரசன்னத்தால் ஆவியானவரால் இளைவிட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆம்பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தால் நாங்கள் எப்பொழுதும் நிரம்பி ஆண்டவரே சுவாமி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆண்டவரே பிறருக்கு சாட்சி பெறுகிற பிள்ளைகளாக நாங்கள் விளங்க கிருபை செய்தரும் தாப்பனே. திரும்பமாக ஆண்டவரே இந்த வருடத்தை பின்னோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கூட கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த வைரஸ் பயங்கரமான பேண்டமிக் பீரியட்ல கர்த்தாவே நீர் எங்கள் குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்னும் அநேகரோடும் எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்களோடு கர்த்தாவே நீர் இருந்து கர்த்தாவே நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் நன்மை செய்கிறவர் என்பதை நீர் எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வைரஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் தாமே தயவாக இறங்கி உமது மக்களை நீ தாமே விடுவித்தரல வேண்டுமா இப்படி கெஞ்சுகிறோம். தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேச தலைவர்களுக்கு
மக்களுக்காக ஜெபிக்கிறோம், மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம், மாநில தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வரப்போ இருக்கிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாக்களை உண்டு பண்ணுகிற தேவன் நீர் கர்த்தாவே. ஆம்பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நீர் தலைவர்களை நீதாமே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உம்முடைய நீதி விளங்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்தல வேண்டுமா அப்படின்னு கெஞ்சுகிறோம். கொரோனாவில் பிடியிலே இருக்கிற மக்களை நீதாமே ஆண்டவரே தொட்டு சுகப்படுத்தும் கர்த்தாவே. தேவையான சமாதானத்தை அவர்களுக்கும் அவர் குடும்பத்துக்கும் தாரும் ஆண்டவரே. வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்காக வருகிறோம் கர்த்தாவே. மருத்துவ பணியில் இருப்பவர்களுக்காக வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லாரையும் நீதாமே ஆண்டவரே பாதுகாத்து அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தரல வேண்டும் இதில் ஜெபிக்கிறோம். இதோ இந்த கூட்டத்தை எங்களுக்கு அருமையாக ஆயத்த பண்ணி கொடுத்திருக்கிற பிரதர் சுரேஷ்காகவும் சிஸ்டர் ரேணுகா சுரேஷ்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எவ்வளவோ விஷயத்துல ஆண்டவரே சுவாமி அவர்கள் மூலமாக எங்களோடு பேசி எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவருடைய சாட்சியுள்ள ஜீவியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மென்மேலும் அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே. சுகத்தினாலும் பலத்தினாலும் நீதாமே முடிசூட்டு கர்த்தாவே. இன்னும் மேலும் ஆண்டவரே அவருடைய ஊழியம் பெருகவும் இன்னும் அநேக மக்களுக்கு ஆண்டவரே இந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குழுவில் உள்ள ஒவ்வொருக்காகவும் உமது பாதப்படியிலே வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் நீதாமே பேசி ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்தி நாங்களும் ஆண்டவரே சுவாமி இந்த நாட்களிலே மட்டுமல்ல, பண்டிகை நாட்களிலே மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் துன்பங்களின் மத்தியிலும் துயரங்களின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் இருக்க ஒரு தீர்மானத்தை இந்த நேரத்திலே நாங்கள் எடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அந்த கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை உமது கருத்துக்கொள்ளாக ஒப்படைக்கிறோம். துதி கனம் மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறடிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நண்பர்கள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்குழு ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்களுடைய கிருபை மிகவும் பெரியது ஆண்டவரே. கண்மணி போல எங்களை காத்து வருகிறவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர். உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. கண்மணி மணியை போல எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். தாவீதின் ஜெபம் கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று ஜபிக்கிறான் சுவாமி. கண்மணி மணியை போல எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கொரோனா காலங்களில் இந்த இன்னொரு ஸ்ட்ரெயின் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கலாம், தெரியாது. பூனால மட்டும்தான் டெஸ்டிங். எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருந்த பொழுதிலும் எங்களை காண்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் சுவாமி. நாங்கள் ஆர்ப்பரிப்போம். எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எதிரி வெள்ளம் போல வரலாம், ஆனால் ஆவியானவர் கொடியேற்றி எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். சேனைகளின் அதிபதியே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே யெகோவா சபாோத் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரையாலும் ஆண்டவரே எங்கள் இல்லங்களையும் எங்கள் உள்ளங்களையும் நிரப்பி இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். உடைய தூதர்கள் உருவின பட்டயத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேகசமம் அக்னி சமம் எப்படி இஸ்ரவேலின் பாளையத்தை விட்டு நீங்காமல் இருந்ததோ அது போலவே எங்கள் உள்ளங்கள்ல எங்கள் இல்லங்கள்ல சரீரமாக எங்கள் ஆலயத்துல நீர் ஆண்டவரே கொலுவிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, நாங்கள் நோக்கி பார்த்து துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. யெகோவா ஷம்மா எங்களோட இருக்கிறீங்க சுவாமி. யெகோவா ஷாலம் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எந்த தீமையும் எங்களை அணுகுவதில்லை, பொல்லாப்பு எங்களுக்கு நேருவதில்லை, வாதங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை ஆண்டவரே. கொடாக்கள் சோத்திரம். இந்த கூடுகளை வருகிற ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரும் இங்கே பாதுகாத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் சுவாமி விசேஷமாக இங்கிலாந்து தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி. அங்கே அந்த கொரோனாவுடைய புதிய ஸ்ட்ரெயின் ஆண்டவரே மிகவும் அந்த விருலண்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே. அதிகமான இன்ஃபெக்ஷன் அது நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க சுவாமி. நீங்கள் தான் அந்த தேசத்தை காப்பாற்றணும். அந்த தேசத்து மக்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் வர கிருபை செய்யுங்க. ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தங்கள் வழிகளை விட்டு விலக கிருபை செய்யுங்க. தங்களை பொல்லாத வழிகள் இருந்து அதை விட்டு திரும்பி உம்மிடத்தில் சரணடைய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த கொரோனா காலங்களில் மருத்துவருடைய சேவை மிகவும் பெரியது சுவாமி. ஆண்டவரே ஐரோப்பா தேசங்கள், அமெரிக்கா தேசங்கள், ஆண்டவரே இங்கிலாந்து தேசங்கள்ல ஆண்டவரே உலகம் முழுவதும் உள்ள மருத்துவர்களை பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்து சேவை செய்து ஆண்டவரே தங்களுடைய உயிரையே தியாகமாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அவருக்கு உயிர் சேதம் ஏற்படாதவாறு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உம்மால மாத்திரதான் இது முடியும் சுவாமி. இந்த கொரோனா பேஷண்ட்ஸும் சரி, மருத்துவர்கள், செவிலியர்கள், அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் சரி ஆண்டவரே, நீங்கள் தான் உயிரை கொடுக்க முடியும் ஆண்டவர். வேறு யாராலே முடியாது சுவாமி. ஏன்னா எல்லா ஜீவன்களையும் உமது கரத்தில் வைத்திருக்கிறீங்க, காலங்களெல்லாம் உமது கரத்தில் வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க, காப்பாற்றுங்க ஆண்டவர். எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்களே அநேகம் பேர் இருக்காங்க ஆண்டவர். டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத்,
Gibson Administration, Dr. and Mrs. Joe, Suresh Samuel Dhanraj, Dr. Twinkle, Dr. Suma, Dr. Priyanka Samuel Raj, Dr. Shiba Praveen, Dr. Jayachandran, Dr. Jacob James Raj, Dr. Jean, Dr. Sasikumar, Dr. Leena, Dr. Pritika, Dr. Priya, Dr. Joe, Dr. Jeena, Dr. Jane, Dr. Roy, Dr. Gigi, Dr. Madhu Joe, Dr. Praveen, Dr. Navamani Prabhakar, Dr. Eunice, Dr. Mercy, Dr. Sasikumar, Dr. Mrs. Sasikumar, Dr. Sudhakar, Dr. Maria, ஆண்டவரே நர்ஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டேஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, ஃப்ராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜ் இவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்கள் விசேஷத்தை பாதுகாப்பினால பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மல்டார் சுற்றார் நண்பர்கள் வெளிதேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஜியோ குடும்ப, ஏஞ்சல் தர்ஷினி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சென்ட் சீலன், சாலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கர்லின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக் தேவரக்கம், இமானுவேல் எட்வின், நவமணி, ரெவரண்ட் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்கள் இவர்களுக்காக வருகிறோம். எங்களை இங்கிலாண்டில் இருக்காங்க சாமி, கடைசி வாசித்த 2 பேரும். ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. இந்த குடும்பங்கள் எல்லாம் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. சாட்சியாக ஜெயிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபை மேல் கிருபை அவர்கள் மேலே உண்டாகட்டும் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்தில் விசேஷ ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக வருகிறோம். யுவராஜ், சாந்தி, ஸ்டீஃபன் குழந்தைக்காக ஆண்டவரே ஏங்குகிற இந்த குடும்பங்களே கண்ணோக்கி பாருங்கள். யாருக்கெல்லாம் குழந்தை தேவையோ, கற்பத்தின் கனி யாருக்கெல்லாம் ஏங்குகிறார்களோ அவர்கள் தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கிற தேவன் ஆண்டவர் தான் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹெலன் வின்சன், மிஸ்டர் வின்சன் கண்களிலே 100க்கு 100 பார்வை ஏற்பட கிருபை செய்யுங்கப்பா. பத்மா டயாலிசிஸில் இருக்கிறாங்க ஆண்டவரே, பரிபூர்ண சோத்தை தாங்க. கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்கிற பானு, ஜோலெஸ்லி, ஆனந்த், ஜோசப் இஸ்ரேல், ஹானா, இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் யாருக்கெல்லாம் கேன்சர் இருக்கோ, யாருக்காகலாம் இங்கே ஜெபம் பண்ணுறாங்களோ இந்த ஜெபத்தை எல்லாம் ஆண்டவரே நீங்கள் கேட்டு ஆண்டவரே பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கேன்சர் கொடிய நோய், ஆனால் அதை விட பெரியவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் பலத்த துர்க்கம், நீதிமான் அதற்கொண்டு சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே அந்த கேன்சர் நோயை எதிர்க்க இவர்களுக்கு சக்தியை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த நோயினோட கடந்து செல்ல, அந்த ட்ரீட்மெண்ட்டோட கடந்து செல்ல சக்தியை தாங்க, பலனை தாங்க, பலப்படுத்துங்க. உள்ளத்தில் சேவமும் செழிப்பையும் தாங்க சுவாமி. காட்டத்தை மரத்தை வேரோட பிடுங்கி சமுத்திரத்தை நடப்படுவாய் கீழ்ப்படியும்னு சொல்லியிருக்கீங்க. கேன்சர் ஆகிய காட்டுத்திரத்தை இயேசு நாமத்தில் பிடுங்க வரோம் சுவாமி. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்மால எல்லாம் முடியும் சுவாமி. சர்வ வல்லவர் எங்களோட இருக்க ஸ்தோத்திரம். எனக்கு கேன்சர் இருந்து கொடுத்த பெரிய விடுதலைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ஆண்டவரே அப்பா. பெரிய விடுதலை கொடுத்துருக்கீங்க, அற்புதமான சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. கவலைப்படாம, கண்ணீர் சிந்தாம, பூர்ண சமாத்தோட காத்து கொண்டதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி கிருபை மிகவும் பெரியது ஆண்டவரே. இப்பொழுது நினைத்து பார்த்தா கண்ணீர் வருது சுவாமியான. அன்றைக்கு அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சுவாமி அற்புதமாக வழிநடத்தினீங்களே. பலத்தில் ஒன்றுமே குறைவில்லாமல் உம்முடைய பலன், சர்வருடைய பலன் வந்து அதிகமாக முழுவதுமாக என் மேலே இறங்கினதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய பேரு சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து வழிநடத்துங்க. இனி நீங்க காணாதிருப்பாய் என்ற வசனத்தின் படிக்க சுவாமி. ஆண்டவரே இனிமேல் கேன்சர் என் வாழ்க்கையில் வருவதில்லை. உம்முடைய ஊழியத்தை நாங்கள் முழுவதுமாக செய்ய இருவரும் சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதையில நடக்க கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது போலவே சுவாமி ஹார்ட் ப்ராப்ளத்திலிருந்து ஹெலன் கீதா சிஸ்டருக்கு அன்றைக்கு சாட்சியை கேட்டோம். அற்புதமான விடுதலையை கொடுத்துருக்கீங்க, நல்ல ரெக்கவரியை கொடுத்துருக்கீங்க சுவாமி. மேபல் மனாசைக்கு பரிபூர்ண சோத்தை தாங்க. ராஜ்குமாரிக்கு அவ்வளோ ஏற்ற வேளையில் டிரான்ஸ்ஃபரை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. சசிகலா, ரூபி குடும்பங்களில் அமைதி நிலவுவதாக. பிரேம்குமாருக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க சுவாமி. மிஸ்ஸஸ் டொனால்டு இம்மட்டாய் பரிபூர்ண சுகம் கிடைத்து ஆண்டவரே மீட்டிங்கில் கலந்து கொள்ள செய்த கிருபைக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த நேரத்தில் சுவாமி விசேஷமாக இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருடைய சரீர தேவைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆரோக்கியத்துக்காக வருகிறோம் சுவாமி. உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஆண்டவரே யாருக்கெல்லாம் என்னென்ன சுகவீனம் இருக்கோ எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, உமக்கு தெரியும். நீங்கள் தான் ஆண்டவரே எங்களை எல்லாம் சிருஷ்டித்தவர், எங்கள் சிருஷ்டி கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே உச்சன் தலையிலிருந்து தலையில் பிரெயின் ப்ராப்ளம், மைக்ரைன், ஹெடேக் ஆண்டவரே, வாய், மூக்கு, தொண்டை பிரச்சனைகள், ட்ராக்கியல் டியூப்ல உள்ள பிரச்சனைகள், ஃபுட் கனாலில் இருக்கிற பிரச்சனை, ஈசோஃபேகஸ், கர்டு
ஆண்டவரே அசிடிட்டி எல்லாத்தையும் சரி பண்ணுங்க சுவாமி. பேங்க்ரியாஸை சரி பண்ணுங்க ஆண்டவரே. சுகர் எல்லாம் நார்மலில் வருவதாக. சுகர்னால வர சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவரே அது போலவே கிட்னிஸ் எல்லாம் செயல்பட கரெக்டாக செயல்பட கிருபை செய்யுங்க. ஃபில்ட்ரேஷன் எல்லாம் அற்புதம் நீங்கள் கிரியேட் பண்ண மாதிரி இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது போலவே ஆண்டவரே கால்கள், மூட்டுகள், நரம்புகள், முதுகு தண்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே ஒரு நிமிஷத்தில் புதுப்பிக்க உமால முடியும் சுவாமி. புதுப்பிங்க ஆண்டவரே. உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரை முதல் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம் ஆண்டவரே, சுகர் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகட்டும் சுவாமி. எல்லாரும் புது வருஷத்துக்குள்ளே போகும்போது அந்த கொளுத்த கன்றுகளை போல போக கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டன்களே ஆரோக்கியம் இருக்கும். வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள் சொல்லியிருக்கீங்க சுவாமி. கொளுத்த கன்றுகளை போல எல்லாரும் வளர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் சொல்லியிருக்கீங்க சுவாமி. முதிர் வயதில் எல்லாரும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்க கிருபை செய்யுங்க. அமெரிக்கம் நம்பிக்கையுமே ஒரு பலனாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அமெரிக்கம் நம்பிக்கையுமே எங்கள் பலனாக இருக்க கிருபை செய்யுங்க. எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியையும், நிறைவையும் எங்கள் மனசுலெல்லாம் ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த அன்பு இன்னும் ஊற்றுங்க சுவாமி. ஆண்டவரே அன்பு பொங்கி வழிய ஒரு அனுபவத்தை தாங்க சுவாமி. அது ஆண்டவரே ஜீவ தண்ணீர் நதிகள் எங்கள் இருதயங்களிலிருந்து ஓடி மற்றவர்களே ஆண்டவரே செழிப்பிக்க, சந்தோஷிப்பிக்க கிருபை செய்யுங்கப்பா. கொடாக்குடி ஸ்தோத்திரம். இது அருமையான ஜெப வேளைக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்களில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். என்னோடிரும் என்ற நேசகத்திரை என்ற பாடலை பாடி கூட்டத்தின் நிறைவு செய்வோம். என்னோடிரும் நேசகத்தரே வெளிச்சமாங்கி இருட்டாயிற்றே மற்றொரு தாசையற்று போயினும் நீர்மை சகாயரே நீங்காதீரும். ஆமென். Hallelujah. Thank you. Bye Praise bye. God God. bless you. Bye. God bless you.